நீதியரசர் அருணா ஜெகதீசன் தலைமையில் அந்த ஆணையம் என்ன விசாரிக்கும் அப்படிங்கிற கேள்வி வருது. அப்போ இந்த 2 பேர் ஏற்கனவே விசாரிச்சுட்டு இருக்கும்போது காவல்துறை என்ன விசாரிக்கும் அப்படிங்கிற அந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் ஐஓ வந்து விசாரணை பண்ணிட்டு இருப்பார் இல்லையா, அந்த விசாரணை இப்படி 3மே ஒன்றுக்கு ஒன்று காம்ப்ளிகேட்டிங்காவோ சிக்கலாவோ மாறிடாதா? அருணா ஜெகதீசன் அவர்களுடைய ஆணையத்தில் யாராவது சொல்லக்கூடிய கூற்று வந்து இங்கே மொத்தத்தை மாற்றுமா? எஸ்ஐடியோட ஃபைண்டிங்ஸ் வந்து மற்றவங்களை யாராவது பைண்டிங் பண்ணுமா? எஸ்ஐடி வந்து விசாரணை நடத்தி ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கண்டுபிடிச்சிட்டாங்க இவர்கள் தான் காரணம்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ என்ன செய்யப்படும்? புதிதாக ஒரு எஃப்ஐஆர் போடப்படுமா? பழைய எஃப்ஐஆர் காலி பண்ணப்படுமா? இல்லை ஏற்கனவே இருக்கக்கூடிய எஃப்ஐஆருக்கு உயிரோட்டம் கொடுக்கப்படுமா? அது வந்து முதல்லையே இந்த விசாரிச்சா என்ன? அப்போ இருதரப்புக்குமான வழக்கு வாய்ப்புகள் வந்து முதலே கொண்டு வந்தா என்ன? இந்த எஸ்ஐடி மூலமாக சாதிக்க போகுது என்னங்கிற ஒரு கேள்வி வருது. நாம் அறிந்து இப்போ புரிந்து கொள்கிறோம். இப்போ வரைக்கும் எந்த கிளாரிட்டியும் கிடைக்கல. எஸ்ஐடியுடைய வரையறைகள் நமக்கு புரியல. இவங்க ஒரு நபர் ஆணையத்துடைய வரையறைகள் நமக்கு தெரியவும் இல்லை. ஸோ இதுக்கு ரெண்டுக்கு என்ன, ஒருவேளை எஸ்ஐடி வந்து என்ன, யார் குற்றம் யார் பொறுப்பு அப்படிங்கிற விசாரிப்பாங்களா? ஆணையம் வந்து அடுத்து என்ன செய்யணும், இது போன்ற கூட்ட நிகழ்வுகளில் வந்து ஒரு அசம்பாவிதம் நடக்காமல் தடுக்கிறதுக்கு என்னங்கிற விசாரிப்பாங்களா? அப்போ யார் காரணங்கிறத எஸ்ஐடி விசாரித்தா போலீஸுடைய நடவடிக்கையில் வந்து தலையிட்ட மாதிரி ஆயிருமா? போலீஸ் அதுக்கப்புறம் முதல்ல ஆரம்பிக்குமா? அது வரைக்கும் போலீஸ் செயல்படாமல் இருக்குமா? அது ஆக்ஷன் எடுக்காமல் இருக்குமா? இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்குது. இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் வந்து வெளிப்படையாகவும் பாரபட்சம் இல்லாமலும் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது.